மாட்டேங்கிறாரு. அவரா செய்ய வேண்டிய சின்ன சின்ன விஷயத்த கூட நான் தான் அவருக்கு செய்ய வேண்டியதா இருக்கு. இந்த சுமதி இல்லனா உங்க அப்பா நிலைமை என்ன இருக்குன்னு யோசிச்சுப்பாரு. இந்த மாதிரி கடைசி காலத்துல யாரு எப்படி இருப்போம்னு நமக்கே தெரியாதுடி. அதுக்குதான் எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு துணை வேணுங்கிறது. சொன்னா கேளு தானோ, தயவு செஞ்சு வேற கல்யாணம் பண்ணிக்கோ. இன்னும் ஆளு காணோம். டிராபிக்ல ஏதாவது மாட்டிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் வந்துருவாங்க. ரெடி ஆயிட்டியா? ஆமாப்பா, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். ஆனா தனமா தான் இன்னும் வரவே இல்ல. தனமா இன்னும் வரல. தனமா இப்ப வந்துருவாங்கடா. நிலா குட்டி தனமா வந்துட்டாங்க. ஐயோ அப்பா, தனமா ஹாரன் சத்தம் அப்படி இருக்காதுப்பா. அப்படி இருக்காதா? வேற மாதிரி இருக்கும். அதோட தனமா இப்படி எல்லாம் ஹாரன் அடிக்க மாட்டாங்க. பாப்பா, நிலா குட்டி, யாரோ கூப்பிடுறாங்க. யாருன்னு போய் பாரு. இரு போய் பாத்துட்டு வரேன். பாப்பா. டேய், வேற ஆளு யாரோ வந்திருக்காங்கடா. வாங்க பாத்திமா, வாங்க உள்ள வாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. அட வாங்க உள்ள வாங்க வாங்க. வேற போட்டோ காட்டுங்க. கொடுங்க காமிக்கிறேன். இந்த பையனுக்கு 36 வயசு ஆகுது. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அத வெளிப்படையா சொல்லிடுறேன் ஐயா. சொல்லுங்க. இந்த பையனுக்கு கம்ப்ளைண்ட் இருக்கு. அதனாலயே இவ்வளவு நாளா கல்யாணம் ஆகாமையே தள்ளி போச்சுங்க ஐயா. அதனாலயே அவங்களும் விவாகரத்தான பொண்ணா இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இறங்கி வந்துட்டாங்க. அதுக்காக என் பொண்ணு நோயாளிக்கு கட்டி கொடுக்க சொல்றியா? இந்த அடுத்த எடு. இந்த பையன் பேரு பெலிக்ஸுங்க ஐயா. 34 வயசு ஆகுது. என்ன? ஆமாங்க ஐயா. நான் இந்து மாப்பிளையா? எங்க ஜாதியில பாக்க சொன்னா நீ என்ன? ஐயா ஐயா, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன? மாப்பிளைக்கு கொஞ்சம் முடி கம்மிங்க. தலையில விக்கு தான் வச்சிருக்காரு. கொடு. விக்கு வச்சிருக்காருல்ல, அப்புறம் என்ன? அப்ப சரி. போட்டோல பாக்கும்போது கூட அப்படி ஒண்ணு வித்தியாசமா தெரியலையே. சரி. நல்லதா